வணக்கம். இப்போ நம்ம பொதுநல வழக்கு பற்றி பார்க்குறோம். பொதுமக்களோட நலன் கருதி எந்த ஒரு தனி நபருமே நீதிமன்றத்தை ஒரு பொது விஷயம் சார்ந்த நாடி மனு அளிக்க முடியும். அதை தான் பொதுநல மனு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான அரசியலமைப்பு உறுப்பு என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்குள்ள பொதுநல வழக்குக்கு தான் ஆர்டிகல் 32, உயர்நீதிமன்றத்துக்குலாம் 226 இது இதன்படி நம்ம பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சுக்கலாம். இதே இதுக்கு குற்றவியல் நடைமுறை சட்டம் 133 படி நடுவர் நீதிமன்றங்கள்லையும் நம்ம பொதுநல வழக்கு ஒரு மனுவை பதிவு செய்ய தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பொதுநல வழக்கு நம்ம யாருக்கு எதிராகலாம் தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னா மத்திய அரசு, மாநில அரசு, இல்லைன்னா இது ஒரு மாநகராட்சி, ஒரு அரசு அதிகாரி மற்றும் அரசுக்கு எதிராக தான் தாக்கல் செய்ய முடியும். தனிநபருக்கு எதிராக பொதுநல வழக்கு பதிவு செய்ய முடியாது. ரொம்ப முக்கியமானது. ஒரு தனி நபர் நீதிமன்றத்தை நாடி மனு அளிக்கிறது தான் பொதுமக்கள் நலன் கருதி அளிக்கிறதா பொதுநல வழக்கு. ஆனா இது தனிநபருக்கு எதிராக பொதுநல வழக்கு பதிவு செய்ய முடியாது.